ஓம் சாந்தி. 16/8/2023 இன்றைய முரளிக்கான கேள்விகள், அதற்கான விடைகள் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, தந்தை விடவும் நல்ல பதவியை யார் அடைவார்கள்? இல்ல ஒரு சில குழந்தைகள் கீழ்ப்பணிந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தந்தையை விடவும் நல்ல பதவியை அடைவார்கள். உள்ள இருந்துச்சு இல்லையா, சில அப்பா வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிப்பாங்க. அதே குழந்தைங்க பார்த்தோன்னா லட்சாதிபதி ஆயிடுவாங்க, தந்தையை கீழ்ப்படிவாங்க. அதனால ஒரு சில குழந்தைகள் கீழ்ப்படிந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தந்தையை விடவும் நல்ல பதவியை அடைவார்கள். நேரத்தை எதில் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும்? தன்னுடைய நேரத்தை சேவையில் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். உடல் மனம் பொருள் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து உயிருள்ளவரை படிப்பை படித்து கொண்டே இருக்க வேண்டும். உள்நோக்கு முகத்தின் ரசனையை எப்போது அனுபவிப்பீர்கள்? அதிகமாக பேசி சக்தியை வீணாக்குவதற்கு பதிலாக உள்நோக்கு முகத்தின் ரசனையை அனுபவி ஆகுங்கள். மாஸ்டர் சுகம் தரும் வள்ளல் யார்? ஓகே, வரதானம். அழியாத அத்தீந்திரிய சுகத்தில் இருந்து அனைவருக்கும் சுகம் தரக்கூடிய மற்றும் சுகத்தை அடையக்கூடியவர்கள் தான் மாஸ்டர் சுகம் தரும் வள்ளல் ஆவார்கள். சண்டாளனுடைய வீட்டில் யார் பிறவி எடுப்பார்கள்? பாபா என்று சொல்வார்கள். பிறகு யார் ஆச்சரியப்படும் வகையில் ஓடி போகிறார்களோ, கைவிட்டு விடுகிறார்களோ, அவர்கள்தான் சண்டாளனுடைய வீட்டில் பிறவி எடுப்பார்கள். fill in the blanks. டேஷ் காரியத்தில் ஒருபோதும் டேஷ் விளைவிக்காதீர்கள். சிவபாபாவின் காரியத்தில் ஒருபோதும் தொந்தரவு விளைவிக்காதீர்கள். சரி, இந்த சைட் சொல்லுங்க, ஈஸியான கேள்வி. தோல்வி அடைபவர்கள் டேஷ் ஆவார்கள். தோல்வி அடைபவர்கள் என்ன ஆவார்கள்? ராமர் ஆவார்கள். எப்படி டேஷ் செய்கிறார்களோ அப்படி டேஷ் அடைகிறார்கள். எப்படி முயற்சி செய்கிறார்களோ அப்படி பதவி அடைகிறார்கள். அத்தீந்திரிய சுகம் என்றால் டேஷ் கமா டேஷ். அத்தீந்திரிய சுகம் என்றால் டேஷ் கமா டேஷ். வரதானத்தில் வந்தது. அத்தீந்திரிய சுகம் என்றால் ஆத்மீக சுகம் அழியாதது. இப்போது டேஷ் நேரம் கிடைத்துள்ளது. இப்போது முயற்சிக்கான நேரம் கிடைத்துள்ளது. முயற்சிக்கான நல்ல நேரம் கிடைத்துள்ளது. சரியா தவறா? வல்லபர் என்று தந்தைக்கு சொல்லப்படுகிறது. சரி, ஓகே. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.